பகவான் மனதை பார்ப்பாள். அதுவும் பரமேஸ்வரன் மனது என்னமா இருக்குன்னு பார்ப்பாரு. கண்ணப்ப நாயனாரும் பூவத்தான் போட்டாள் பரமசிவனுக்கு. அவர் வேடனவர். மன்மதனும் பூவத்தான் போட்டார். ரெண்டு பேரும் மந்திரம் சொல்லல. அவருக்கும் மந்திரம் தெரியாது, மன்மதனும் மந்திரம் சொல்லல. ஆனா எண்ணம் என்னன்னா கண்ணப்ப நாயனாருக்கு அர்ச்சனை பண்றேன் என்ற எண்ணம். மன்மதனுக்கு என்ன எண்ணம்னா பானத்தால அடிக்கிறேன் என்ற எண்ணம். அதனால அவருக்கு என்ன கிடைச்சது, எனக்கு என்ன கிடைச்சதுன்னா சாதனம் ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் எண்ணத்தினால பலம் வரையா போயிடுது. அவருக்கு துக்கங்கள்லாம் போயிடுது. இவரை விபூத்தியா பண்ணிவிட்டா மன்மதனை பரமேஸ்வரன். அர்ச்சாமி திதியாய தேவ குசுமம் சிப்த்வா ஜனோ முச்யதே வித்யாமி ததேவ குசுமம் பஸ்மீகிருதோ மன்மதः இத்யாப்யந்தரவృత్తిமாத்ர ரசிகா பாஹ்யானபேக்ஷஸ்ச யः சஸ்வாமி மம தெய்வதம் ததிதனோ நாம்னாபி நாம்னாயதே. அர்ச்சாமீதி தியான்னா, தீனா புத்தி. அர்ச்சனை பண்றேன்னு அவர் புத்தியில் நினைச்சார். வித்யாமீதி தியா, வித்யாமினா அடிக்கிறேன்னு அர்த்தம். அடிக்கிறேன்னு நினைச்சா மன்மதன் பலம் வரையா போயிட்டு விட்டாள். எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா தெய்வம் எண்ணத்துக்கு தான் வசப்படும். ஹிருதயம் நன்றாக இருக்கணும். வெளி பூசலை பார்த்து ஏமாந்து போயிட மாட்டார். அதை கொண்டு சில பேர் என்ன சொல்லுவாள், எனக்கு உள்ளும் சரியா இருக்கு, அதனால நான் வெளியில் ஒண்ணு வேஷம் போடுறது, நான் விபூதி எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் ஏமாத்தால் பேச்சு. உள்ளம் நல்லா இருந்தாக்க இதெல்லாம் பண்ணலைன்னா அப்போ ஆகாரம் பண்ணாமேனே, இட்லி சாப்பிடாமேனே, காபி சாப்பிடாமேனே, உள்ளு நல்லா இருந்தா போருமா? நீ ஆகாரங்கள்லாம் பண்ற, வெளியில மட்டும் பாண்டாம சொன்ன. வெளி வேஷம் இல்லைன்னாக்க வாசல்ல கோலம் போடலைன்னா உள்ள வருவாளோ? உள்ள வரமாட்டாள். தேவதைகள் அனுகிரகம் பண்ண மாட்டாள் உண்டாள். அதற்காகத்தான் இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்ம பிராச்சீனமான தர்மங்களே. அப்படி பெரியோர்கள் நாள் வழியாக அப்படியே நடந்தத்தை விடாம பெரியோர்கள்லாம் நடத்துவார்கள். அப்படி பாண்டிய தேசத்துல மகாராஜாவா இருந்த குலசேகர பாண்டியன் தன் பிள்ளையான வலயத்வஜ பாண்டியனை கடைசி காலத்துல கூப்பிட்டு சிவதர்மத்தை மறக்காதே, நித்தியம் சிவதரிசனம் பண்ணு, ஆலாசியநாதனை போய் நமஸ்காரம் பண்ணு, அது உனக்கு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும் என்று சொல்லிட்டு போனாலாம். அது தீட்சிருவாள் சொல்றாள். என்ன சொன்னாலும் கடைசியிலே நாள் சிவம் யஜாக்ரம் சிவமர்ச்ச பாஸ்கரே சிவம் ஸ்மராந்தா சிவமேவ கீர்த்தயா சிவம் த்விஜேஷு பிரதிபூஜயானிஷம் சிவைகதிஷ்டோ பவதாத சர்வதா சிவம் யஜாக்ரௌ சிவமர்ச்ச பாஸ்கரே சிவம் ஸ்மராந்தா சிவமேவ கீர்த்தயா சிவம் த்விஜேஷு பிரதிபூஜயானிஷம் சிவைகதிஷ்டோ பவதாத சர்வதா. அக்னியில ஹோமம் பண்ணினா பரமேஸ்வரனுக்கு ஹோமம் பண்றேன்னு நினைச்சுன்னு பண்ணு. சூரியனை பார்த்தா பரமேஸ்வரனை பூஜை பண்றேன்னு நினைச்சு நமஸ்காரம் பண்ணேன். சூரியனை அப்படியே நமஸ்காரம் பண்ற குடும்பத்துல ஏழ்மையே இருக்காதா? ஆரோக்கியம் இருக்குன்னு நினைக்கிறார். ஆரோக்கியம் தண்டால் எடுத்தா கூட வரும். தண்டாலத்தை எடுத்தா ஆரோக்கியம் வராத வரும். பெரிய இந்த தடி கொட்டாப்படியை கையில வச்சு நிச்சயத்தரா அதுலயும் வரும். ஆனாலும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சூரியனை நமஸ்கரிச்சா. நகரத்தார்ல பல குடும்பம் எனக்கு தெரியும். காலையிலே ஆதித்ய ஹிருதயத்தில் உள்ள நமஸ்பூர்வாயகிரின்னு 12 நமஸ்காரம் பண்ணிவிட்டு தான் அவர்கள் வெளியில் புறப்படுவார்கள். அவர்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் குறையவே இல்லை, வளர்ந்துட்டு இருக்கு. இத்தனை எவ்வளவோ காலம் மாறினாலும் கூட ஐஸ்வர்யங்கள்லாம் வளர்ந்துனான் இருக்கு. கோவில்லாம் கட்டுறாள். ஒரு பெரிய பாராங்கன்னு ஒண்ணு வந்திருக்கு, ஒரு பெரிய உத்தரம். அதை போய் பார்த்தேன் தேவ ஹோட்டலே. இது என்னவா வந்ததுன்னு, அது பகவான் பரமேஸ்வரன் தான் கொண்டு வந்தாருங்கிறார். மிஷின்னால ஏற்றின்னு வரக்கூடியதா தோணல பார்த்தா. அது பாட்டுக்கு ரொம்ப நாளும் இருக்கு. பெரிய பெரிய கல்லு ஒண்ணு குவிக்கிறாள். சிவதர்மம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காள். அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்தவமா வாழ்க்கை சிவபக்தி இருக்கு. அதுதான் காரணம். நம்ம கோவில்களை எல்லாம் போட்டோ படம் எடுத்து வெளிநாட்டுல எல்லாம் வந்து எடுத்துன்னு போறாள். அந்த கோபுரத்துல இருக்கிற அந்த அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறாள். 2 லட்சம் ரூபாய் கொடுத்து தஞ்சாவூர்ல ஒரு பழம் தேர விலைக்கு வாங்கிட்டு போட்டான். ஒண்ணுக்கும் அதை பிரிச்சு வித்தாக்க 14,000 ரூபாய் கூட வரகு காணாது.
அது 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருந்து விட்டாள் அமெரிக்காக்காராள். அதுல இருக்கிற யந்திரங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு வகுப்பையும் பாதுகாக்கக்கூடியதான யந்திரங்கள்லாம் வச்சு அமைச்சு அந்த தட்டை அமைச்சு அப்படி இருக்கு. அது மாதிரி இருக்கு. அதுல சர்வ நவகிரகங்கள், நட்சத்திர கணங்கள், பூத கணங்கள், தேவ கணங்கள் எல்லாரும் இருக்கால் தேர்ல. அது எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியதான ஒரு யந்திரமா அமைஞ்சிருக்கு தேருங்கிறது. தேர்னா ஏதோ வேடிக்கைக்கு இருக்கிறது இல்லை. அதனால ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய நன்மை, ஒரு க்ஷேமம். அப்படி நம்ம பெரியவர்கள்லாம் அதை அமைச்சிருக்காள் மந்திர சாஸ்திரங்களை கொண்டு. அது இப்ப இருக்கிறவர்களுக்கு அது புரியல. அதனால பல ஊர்கள்ல தேரு இழுக்கப்படாமலே அப்படியே நின்றுட்டு இருக்கு. அது புரியல. பரமேஸ்வரனை அக்னியில பூஜை பண்ணி, சூரிய இடத்துல பரமேஸ்வரனை பூஜை பண்ணி, பெரியோர்களை பூஜிச்சா பரமேஸ்வரனை பூஜிப்பதா நினைச்சு சிவம் விஜயேஷு பிரதிபூஜைய அனிஷம் சிவைகனிஷ்டோ பவ தாத்த சர்வதா பரமேஸ்வரனை ஆராதின்னு சொல்லி வந்து பிரம்ம பூஜை விடியற்காலம், மாலையில இந்திர பூஜை, ராத்திரி அர்த்தகாமத்துக்கு பின்பு கைலாசத்திலிருந்து வந்த முக்காணிகளுடைய பூஜை. அவர்கள் முக்காணிகள்லாம் கைலாசத்திலிருந்து வந்தாலாம். அதனால ஸ்கந்தன் வந்து த்விசஹஸ்ரேஷ்வஹம் ஏகா, அந்த 2000 பேர்ல நானும் ஒருத்தன் சேர்ந்துதான்ங்கிறாள் திருச்செந்தூர் முருகன். அப்படி அதனாலதான் அவ கொடுத்த விபூதி வாங்கி இட்டுக்கிறது. அவர்களே முருகனிடத்திலிருந்து வந்தவர்களே வேறாக நினைப்பதில்லை. அவர்கள் எப்படி இருக்கட்டும், நமக்கு என்ன பசுமாடு தொடையில சாணி இருந்தா என்ன கறந்துணும் இல்லையா? என்ன அது முற்ற மாடா இருந்தா கூட அதை கறக்கலையா? உதைக்கிற மாடா இருந்தா கூட கயத்தை கட்டி கறந்து நமக்கு பால் தானே தேவை, நமக்கு முருகனுடைய அருள் தானே தேவை. அவ எப்படி இருக்கா என்ன எதுன்னு நாமெல்லாம் பார்க்க வேண்டாம். நமக்கு வேண்டியதான க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அவளிடத்துல இருக்கு. அது போதுமே. சோனி பூனையா இருந்தா என்ன, குறுக்க போனா அபசகுணத்துக்கு அது போறாதோ? சோனி பூனை குறுக்க ஓடுறது, அதுல கொட்டாப்படி பூனையா இருக்கணுமா என்ன அபசகுணத்துக்கு? ஒரு தரித்திர பூனை போனா கூட போறோம் நம்ம காரியத்தை கெடுக்கிறதுக்கு. அது மாதிரி நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்குள்ள சக்தியை வாழ்றதுல இன்னும் இருக்க. கைலாசத்திலிருந்து வந்தவர்கள் 9 கால பூஜை திருச்செந்தூர்ல. அதான் திருச்செந்தூருக்கு ரொம்ப சக்தி. குருவாயூர்ல ராத்திரியில தேவ பூஜை. ராத்திரியில தேவர்கள்லாம் வந்து பூஜை பண்றதுனாலதான் விடியற்காலம் 2 மணி முதல் கொண்டு அங்க நிர்மாலய தரிசனத்துக்கு போய் காத்துட்டு இருக்காள். நிர்மாலய தேவதைகள் பூஜை பண்ணின கோலத்தோட குருவாயூரப்பனை பார்க்கணும். பார்த்தவர்களே திரும்ப திரும்ப வருவாள். அதான் அங்க ஆச்சரியம். குருவாயூர்ல இருக்கிறவாளே வருவாள். இந்த போர்டு பெருக்கிறவங்க கொண்டு ஸ்நானம் பண்ணி அங்க பார்த்து அந்த சந்தனத்தை பூவை காதல வச்சுன்னா பெருக்க ஆரம்பம் பண்ணேன். அது குருவாயூர்ல பார்க்கலாம். ஆமா, பாக்கி இடங்கள் எல்லாம் சமையல் பண்றவங்க கொண்டு அப்புறம் பல் தேய்க்கிறான் சமையல பண்ணிட்டு, அப்படி எல்லாம் இருக்கு. அது குருவாயூர் கஷேத்திரத்துல இப்படி இது ஒரு ஆச்சரியம். இந்த பெருக்கிறவனை நீங்க பாருங்க, அவன் நெத்தியில சந்தனம், காதுல புஷ்பம், குருவாயிருப்பா குருவாயிருப்பா நாராயண பகவன் நாமா சொல்லி செய்வன் வள்ள நன்னத்தான் இருக்கா.